Assalamu Alaikkum Hi friends. இன்னைக்கு வந்து ஒரு கேஷுவல் vlog போடலான்னு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அதான் இந்த வீடியோ. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு இடம். இது வந்து ஹோட்டல். இப்போ தான் ரீசெண்டாக கட்டினாங்க. அப்படிதான் எங்க அம்மா தான் செய்வாங்க. ஹாஜா சொன்னாரு இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஸ்பூனால எடுத்துருமா ஈஸியா இருக்கும்னு சொல்லி. ஓகே, நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்பில் நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் என்ன வீடியோ போடலான்னு சொல்லுங்கன்ட்டு. அதில் நிறைய பேர் வந்து கேஷுவல் விளாக் போடுங்கன்னு சொல்லி ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சின்ன கேஷுவல் விளாக் வந்து பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் வந்து ஈவினிங்லேருந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாரம்பரியமான ஒரு ரெசிபி வந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். மசாலா டீயா? ஆமாம், இன்றைக்கி வந்து மசாலா டீ தான் போடுறேன். இப்போல்லாம் சாப்பாட்டில் அதிகமாக மிளகு இஞ்சிலாம் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால நான் இன்றைக்கி வந்து மசாலா டீ போடுறேன். இந்த டீ வந்து எப்படி போடுறதுன்னு டீட்டெயில்டாக நம்மளுடைய 5 மினிட்ஸ் சமையல் சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். உங்களே யாராச்சும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறந்துடாமல் போய் பாருங்கள். நானும் வந்து இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அந்த வீடியோட லிங்க் வந்து கொடுக்குறேன், மறந்துடாமல் செக் பண்ணுங்கள். இதில் நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, இஞ்சி இதெல்லாம் சேர்த்து இடித்து வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு ஸ்டவ்வில் வந்து தேவையான அளவுக்கு ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன், சூடு பண்ணிகிட்ருக்கேன். அடுத்ததாக வந்து இன்னொரு அடுப்பில் பால் காய்ச்சிட்ருக்கேன். என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த மசாலா டீ பிடிக்காது, அதனால அவங்களுக்கு தனியாக வந்து காஃபி போட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஒரு அடுப்பில் பால் காய்ச்சிட்ருக்கேன். நம்ம இந்த அடுப்பில் வந்து தண்ணி சூடு பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா, அதில் வந்து நம்ம இடித்து வச்சுருக்கிற மசாலா டீ தூள்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கணும். அது ஒரு 2-3 கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மசாலா டீக்கெலாம் நம்ம வந்து ஒயிட் சுகர் சேர்க்கறத விட வெல்லம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து வெல்லம் சேர்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளைங்களாம் அச்சு வெல்லம் தான் நாங்கள் அதிகமாக சாப்பிடுவோம். இது வந்து இந்த மண்டை வெல்லம்னு சொல்லுவாங்களே, அது ஒன்றுக்கு ஒரு பேர் வச்சுக்கேன். டீ போட்டு காட்டலாம். இப்போ வந்து எல்லாருக்கும் டீ போட்டு கொடுத்தாச்சு. நான் வந்து இங்கே உட்காந்துருக்கேன். மசாலா டீ எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இருக்கா? டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியும். அந்த டைமில் அந்த மாதிரி மசாலா டீலாம் குடிக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம மிளகுலாம் சேர்த்துருக்கோம்ல, இஞ்சி மிளகுலாம். ஸோ அதனால் ரொம்ப நல்லாவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. ஈவினிங் ஒரு டைமாச்சும் வந்து போட்டு கொடுங்க, இல்லைனா மார்னிங் ஒரு டைம், ஏதாச்சும் ஒரு டைம் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து கேஷுவல் விளாக் எடுக்கும் போது ஒரிஜினல் வாய்ஸ் இருந்தால் தான் அந்த வீடியோக்கு வந்து நல்லாயிருக்கும். ஆனால் ஒரிஜினல் வாய்ஸ் வைக்கும் போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத நிறைய சவுண்டெல்லாம் வந்து வீடியோவில் கேட்கும். அது வந்து நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நிறைய வீடியோவில் வந்து ஒரிஜினல் வாய்ஸ் வைக்க மாட்டேன். அதுக்கப்புறமா வீடியோலாம் எடுத்துகிட்டு தான் நான் வந்து வாய்ஸ் கொடுப்பேன். இன்றைக்கி வந்து நம்ம நிறைய இடங்களில் ஒரிஜினல் வாய்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துட்டும் இருக்கோம். எப்படி இருக்குன்னு மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம இப்போ வந்து கொல்லைக்கு போகலாம். கொல்லையில் துணிலான காஞ்சிட்ருக்கு. துணிலான எடுக்கவே இல்லையாம்மா? ஸோ இன்றைக்கி வந்து இங்கே தான் நைட்டு டின்னர் சாப்பிட போகிறோம். அதனால் இந்த இடத்துல நம்ம க்ளீன் பண்ணணும். ஓகேவா? நவுந்து வா. இப்போ கொள்ளையெல்லாம் பாருங்கள், சூப்பராக கழுவி விட்டாச்சு. நல்லா காற்று வரும், இங்கே சூப்பராக காற்று வரும். நம்ம பூஸ் குட்டி சவுண்டு போடுறாங்க, உட்காந்துருக்காங்க பாருங்கள். நல்லா ஜில்லுன்னு காற்று வரும். ஸோ அதனால தான் இன்றைக்கி இங்கே உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.
இப்போ நான் வந்து சோறாக்க போகிறேன். பால் சோறுக்கு வந்து ஒரு அரைப்படி அரிசி எடுத்து வச்சிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு 2 விசிலுக்கு வேக வச்சிடறேன். பால் சோறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோறு நல்லா குழஞ்சி இருக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு. அதனால நம்ம எப்போதும் போல ஆக்காம கொஞ்சம் குலைவாக வந்து ஆக்கிக்கலாம். இப்போ நான் கலைஞ்சி வச்சுட்டு ரைஸ் ரெடியானாலும் காட்டுறேன். இப்போ நான் வந்து சோறு ரெடி பண்ணி அடுப்பில் வச்சுட்டேன். அதில் ஒரு 2 விசில் வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். 2 விசிலில் சூப்பராக சோறு ரெடியாக இருக்கும். நல்லா வந்து ஆறணும். பால் சோறுக்கு பார்த்தீங்கன்னா சோறு நல்லா ஆறி இருக்கணும். அதனால ஒரு 2 விசில் வந்ததும் ப்ரெஷர்லாம் போய் சோறு ஆறுற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக வந்து தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு உரிச்ச தேங்காய் இல்லை, அதனால ஒரு தேங்காய் எடுத்து உரிச்சிக்கிறேன். இந்த மீடியம் சைஸ் தேங்காய் பார்த்தீங்கன்னா எங்கள் 5 பேருக்கும் கரெக்டாக இருக்கும். அந்த தேங்காயில் பால் எடுத்தாலே போதும். இப்போ ஹாஜா தான் வந்து உரிச்சு கொடுக்குறாரு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பச்சையாக காயாமல் இருக்கும்ல, அந்த தேங்காய் வந்து ஈஸியாக உரிச்சிருவேன். இந்த மாதிரி காஞ்சி போன தேங்காய் வந்து என்னால் உரிக்க முடியாது. அதனால் ஹாஜா ரியாஸ் அப்படி இல்லைன்னா என் ஹஸ்பண்ட் யாராச்சும் ஒருத்தவங்க உரிச்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம வந்து தேங்காய்லாம் உரித்து உடச்சி கொடுத்துட்டாரு. அடுத்ததான் நான் வந்து துருவிக்கிறேன். நம்ம எப்போதுமே தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தேங்காவை நல்லா பொடுசாக துருவணும். துருவிட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பான லைட்டாக சூடாக இருக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சோம் அப்படின்னாக்கா தேங்காய் பால் வந்து நல்லா கெட்டியாகவும் இருக்கும், கொஞ்சம் வந்து அதிகமாகவும் கிடைக்கும். அதனால வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சில டைம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அரைப்பாங்க. நானும் அது மாதிரி நிறைய டைம் அரைச்சிருக்கேன். பட் துருவி அரைக்கிற மாதிரி வராது. துருவி அரைச்சோம் அப்படின்னாக்கா பிளேடும் வந்து அந்த ஷார்ப் வந்து அப்படியே இருக்கும். சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அரைச்சோன்னா அந்த ஷார்ப்பும் சீக்கிரம் போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் துருவியை நம்ம வந்து அரைச்சிக்கலாம். இப்போ வந்து துருவின தேங்காவை மிக்சியில் போட்டாச்சு. கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். நம்ம வந்து தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, லைட்டாக குறைப்பாக அரைக்கணும். அப்போ தான் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ தேங்காய் பால் எடுத்து பவுலில் வச்சுட்டேன். அடுத்ததான் நான் வந்து வெள்ளத்தை வந்து தூள் பண்ணிக்க போகிறேன். தூள் பண்ணி நம்ம அதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். டைம் இருந்தால் பார்ப்போம். இப்போ வந்து ஒரு சிப்லா கவரில் வந்து 3 பீஸ் வெல்லம் எடுத்துருக்கேன். இதை வந்து நல்லா உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெல்லத்தை நல்லா உடச்சிட்டோம். உடச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை ஆல்ரெடி நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதுலேருந்து கொஞ்சமாக இந்த சின்ன பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட நம்ம உடச்சி வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்து நல்லா கரைச்சிடணும். கரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம பெரிய பவுலில் வச்சுருக்க தேங்காய் பாலோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எதுக்காக செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வெல்லத்தில் வந்து சில டைம் மண்ணெல்லாம் இருக்கும். அதனால நம்ம இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால் சோறு வந்து ரொம்ப நாளாச்சு சொல்றத ஒரு 2-3 வருஷம். லாஸ்டா நாங்க முன்னாடி லெமன் நகர்ல இருந்தோம்ல, அந்த வீட்டுல இருக்கும்போது பால் சோறு செஞ்சது. அதுக்கப்புறம் நாங்க செய்யவே இல்லை. இப்போ வந்து இன்னைக்கு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு, இப்போ வந்து மேங்கோ சீசன், மாம்பழம் வந்து இதுதான் சீசன். ஸோ அதனாலதான் ஞாபகம் வந்துச்சு. அப்படியே உங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கலான்னு தான் இந்த வீடியோ. ஓகே, இப்போ நம்ம வந்து சோறுலாம் ஆக்கி ஆற வச்சிட்டோம். அப்புறம் தேங்காய் பாலும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து மாம்பழத்தை நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்திருக்கேன். இதை வந்து லைட்டாக கட் பண்ணிட்டு தோலை உரிச்சிட்டு அதில் இருக்க அந்த சதையை மட்டும் நம்ம எடுத்து தேங்காய் பாலோட சேர்க்கணும், அவ்வளோதான். இப்போ இதை கட் பண்ணிட்டு தோல் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த தேங்காய் பால் சாதம் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். மாம்பழத்தோட தோல் வந்து உரிக்கலான்னு தான் பார்த்தேன். அப்படித்தான் எங்கள் அம்மாலாம் செய்வாங்க. ஹாஜா சொன்னார் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஸ்பூனால எடுத்துருமா, ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் ஈஸியாக தான் இருக்குது. அதனால நம்ம இப்படி எடுத்துருவோம், சூப்பராக வந்துடும். தோலை மட்டும் நம்ம வந்து எடுத்துடலாம். இதுவும் நல்ல ஐடியா தான். இந்த மாதிரி நீங்களும் எடுத்துருங்க. எல்லாம் சொல்லுங்க. கையால் பசங்க சாப்பிட போகலாம். அதான் டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இல்லை இதுதான் கட்டாயமாக டீ போடுறது. இன்றைக்கி தேங்காய் பால் கூட நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். அதே போல் நாட்டு வெல்லமும் சேர்த்துக்கலாம். அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெல்லம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் சீனி சேர்த்துக்கலாம். சீனி வந்து அன்ஹெல்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் நிறைய பேர் வீட்டில் இன்னும் நம்ம வந்து சீனியெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அது வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பால் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து மாம்பழத்தெல்லாம் சேர்த்துட்டேன். வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். ஒரு 4 வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். ரஸ்தாளி பழம் எடுத்துருக்கேன். நல்லா கனிஞ்ச பழமாக எடுத்துருக்கேன். ரஸ்தாளி பழம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். மொபைல்ல வேற சார்ஜ் இல்லை. காலையில இருந்து வீடியோ எடுத்துட்டே இருக்கேன்னா சார்ஜ் போடவே இல்லை. சரி, ஓகே, நம்ம டக்கு டக்குன்னு எடுத்துருவோம். இப்போ இதை தோல் எடுத்துட்டு அதோட சேர்த்துருவோம். இப்போ வந்து வாழைப்பழத்தை தூளெல்லாம் எடுத்துட்டு இது கூட சேர்த்துட்டேன். அடுத்தது நம்ம வந்து வெள்ளத்தை வந்து கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்க போகிறோம். இது கூட எங்கள் பாட்டியாலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா
பருத்தி அல்வா, அதுக்கப்புறம் தம்ரோட் அல்வா, பால்கோவா, குலாப் ஜாமுன் இதெல்லாம் கூட சேர்த்து வந்து செய்வாங்க. சூப்பராக இருக்கும். சேர்த்து பசைஞ்சு பால் சோறு கொடுப்பா, சூப்பராக இருக்கும். இப்போ வெல்லம் பாருங்கள், நல்லா சூப்பராக கரைச்சிட்டேன். தேங்காய் பாலில் வடிகட்டிடுவோம். வடிகட்டியாச்சு, அவ்வளோதான். இப்போ நல்லா கையை சுத்தமாக கழுவிட்டு இதை வந்து மாம்பழத்தையும் வாழைப்பழத்தையும் நம்ம பசிய போகிறோம். நம்ம வந்து இன்றைக்கி தேங்காய் பால் கூட வெல்லம் சேர்த்துருக்கோம். அதனால் அந்த தேங்காய் பால் கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். இதுவே நம்ம சீனி சேர்த்தோம் அப்படின்னாக்கா கலர் வந்து அந்தளவுக்கு சேஞ்ச் ஆகாது, நல்லா ஒயிட் கலர்லேயே இருக்கும். இப்போ சூப்பராக மாம்பழ பால் வந்து ரெடி ஆகிடுச்சு. முடிஞ்ச வரைக்கும் கையெல்லாம் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டேன். இருந்தாலும் இந்த மாதிரி 1-2 இருக்குது. அது நல்லா தான் இருக்கும் பால் சோறு சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு இது மாதிரி தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா மாம்பழத்தையும் வாழைப்பழத்தையும் மிக்சியில் போட்டு கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி நல்லா அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். அது வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அப்படி செஞ்சுங்க. இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சாப்பிட வேண்டியதான். எல்லாம் செஞ்சுட்டு லாஸ்ட்டாக உப்பு சேர்க்கறதுக்கு மறந்துட்ட பாருங்க. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. எல்லாம் கரெக்டாக செஞ்சேன். கொண்டையை மறந்துட்டேன்னு சொன்ன கதையாகிடுச்சு. அதனால இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து எந்த ஒரு ஸ்வீட் பண்ணாலும் கண்டிப்பாக உப்பு சேர்த்துக்கணும். நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம வந்து சோறுலேயும் உப்பு சேர்த்துருக்கோம். இருந்தாலும் இந்த பாலுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான், பால் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த தேங்காய் பால் வந்து ரெடியான உடனே நம்ம சாப்பிடணும். ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது, கெட்டு போயிடும். அதனால இப்போ நம்ம டக்குன்னு வந்து சாப்பிடணும். இப்போ டின்னர் ரெடி ஆகிடுச்சு. கொள்ளையும் காஞ்சிருச்சு நல்லா. அதனால நான் வந்து பாய் போட்டுறேன். பாய் போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாமே வந்து சாப்பிட்றதுக்கு தேவையான எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம். இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலியோட ஒன்றா உட்காந்து இங்கே சாப்பிட போகிறோம். இதுக்கு முன்னாடி எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து எல்லாரும் வரும்போது ஒன்றா உட்காந்து இங்கே சாப்பிட்ருக்கோம். அதுதான் எனக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு. இப்போ வந்து இந்த கொரோனா அப்படிங்கிற அந்த பிரச்சனையில பார்த்தீங்கன்னா யாரும் யார் வீட்டுக்கு போக முடியல, பார்க்க முடியல. இன்ஷால்லா சீக்கிரமாக இந்த கொரோனாலாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரையும் மீட் பண்ணலாம். இது வந்து ஆன்லைனில் ஈதுக்காக ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். 245 ரூபான்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. கரெக்டான ப்ரைஸ் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பாருங்கள். ஈதுக்கு நம்ம இங்கே இல்லைங்கிறதுனால நான் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டேன். ஆனால் ஒரு நாள் வந்து இங்கே ஃபுல்லாக பவர் கட் ஆகிடுச்சு. அன்றைக்கி வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். இது வாங்கும் போது இது கூட வந்து ஒரே ஒரு கேண்டில் தான் கொடுத்தாங்க. அந்த ஒயிட் கலரில் இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு இப்போ என்கிட்ட இருக்கிற 2 கேண்டில் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லைட் வந்து ஆன் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஒன்று தெரியுதான் கேட்குறியா? பயங்கரமா நிக்கிறவா? கட் பண்ணு. நீ மாட்டு வாழ்க்கையில விட்டாங்க. எப்படிவா நீ மூஞ்சி எப்படி காட்டுதா? தவிர்க்கல தோணதில்லை. இங்கே நம்ம வந்து டின்னர் சாப்பிட போகிறோங்கிறதுனால இது வச்சா அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் வச்சு பார்த்தேன். பட் வந்து இது லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்குறதுக்கு தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கும் கண்டிப்பாக லைட் வந்து ஆன் பண்ணணும். அதனால இப்போதைக்கு இது வேஸ்ட்டு தான். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது. டின்னர் சாப்பிட்றதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அத்தாவும் பொண்ணும் உட்காந்துட்டாங்க. பக்கத்துலேயே நம்ம பூஸ்குட்டியும் உட்காந்தாச்சு. இப்போ நாங்களும் வந்துட்டோம். எல்லாமே எடுத்து வச்சுட்டு தேங்காய் பால் மாம்பழப்பால் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக வந்து ரைஸ் பாருங்கள், சூப்பராக குழஞ்சி வந்துருந்துச்சு. நல்லா ஆறிடுச்சு. ரைஸும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட போகிறோம். இந்த எக்ஸ்ட்ரா வந்து இந்த மாம்பழமோ வாழைப்பழமோ சும்மா வீடியோக்காக எடுத்து வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குமேன்ட்டு. இப்போ எல்லாருக்கும் வந்து சோறு வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாம்பழப்பாலை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஊற்றி வந்து சாப்பிட வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் சோத்தை நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சோறு வந்து கண்டிப்பாக ஆறி இருக்கணும், அதுதான் மெயின். பால் சோறுக்கு சோறு ஆறுனா தான் நல்லாயிருக்கும். இந்த பால் சோறு செய்யும் போது எங்கள் பாட்டியா ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு. எங்கள் அம்மாவோட அம்மா ஞாபகம். அவளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் வந்து சர்க்கரை அந்த வெல்லம்னா ரொம்ப பிடிக்கும்.
எங்கள் பாட்டியை வந்து மாம்பழப்பழம் எப்படி செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வாழைப்பழம் மாம்பழம்லாம் போட்டுட்டு அது கூட வந்து ஹல்வா, தம்ரோட் ஹல்வா, அப்புறம் வந்து குலாப் ஜாமுன், பால்கோவா எல்லாமே சேர்த்து வந்து செஞ்சு கொடுப்பா. அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்போல்லாம் சின்ன பிள்ளையில் பார்த்தீங்கன்னா நாடு போட்டி போட்டுட்டு சாப்பிடுவோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாசல்லேருந்து ஒரு பெரிய ஈச்சம்பாய் விரித்து நிலா வெளிச்சத்தில் நல்லா காற்றடிக்கும். அந்த டைமில் வந்து இந்த மாதிரி பால் சோறு ரெடி பண்ணி எங்கள் ஃபேமிலியோடு ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். எங்கள் ஃபேமிலி, பெரியம்மா ஃபேமிலி, மாமா ஃபேமிலி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம். எனக்கு அந்த ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு. இங்கே வாங்க. பூஸ் குட்டிக்கு அவசரத்துக்கு அவளோட பிளேட்டை காணும். அதனால இங்கே நல்லா கழுவி விட்ட தரதா அதனால வைக்கிறேன். சொல்றான் பாருங்க, என்னென்னமோ வளர்றேன், பசிக்குது. அதனால சாப்பிடுவா. அம்மா வேற வருவாங்கல்ல, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவா. நம்ம இருக்கோம் பயப்படுது. கீ 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 இவன் மட்டும் ஒரு விதமா சாப்பிடுவான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆமா, அவருக்கு வந்து ரியாஸ்க்கு வந்து மாம்பழம் சேர்த்து பிடிக்கலையா, அதனால தேங்காய் பால் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வாழைப்பழம் மட்டும் தனியா சேர்த்து சாப்பிடுவாங்க. ஏன்னா இப்ப இருக்க செத்த பேர சூப்பர் கொழுப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் இந்த பால் சோறு வந்து ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி பால் சோறு வந்து சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத மறந்துடாமல் கமெண்டில் சொல்லுங்கள். சும்மா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இதுக்கப்புறமா நம்ம சேனலில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான புது வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம சேனலோட நேம் வந்து சின்னதாக ஒரு சேஞ்ச் பண்ண போகிறோம். அதை வந்து ஆல்ரெடி நான் நேற்றே பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டேப்பில் வந்து போஸ்ட் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ இதோட முடியுது. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சீக்கிரமாக மீட் பண்ணலாம். தேங்க்யூ.